உலகமெங்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது வழமை போல அதை திருப்பி சொல்ல வேண்டியது என் கடமையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எந்த காலமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக இது பற்றி சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் இருக்கிற சகல வேத வாக்கியங்களும் ஏதோ ஒரு வழியில் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் சுவிசேஷம், அதுதான் விசுவாசம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:12 ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 8:12 ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. அப்போ திருப்பி பரிசுத்த ஆவியானவர் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 2 விஷயத்தை சொல்லி இருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லப்பட்டு கிடக்கு. ரோமர் 8 முழுக்க பரிசுத்த ஆவியை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது மாம்சம் அதாவது கிறிஸ்தவர்களுக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் மாம்சத்தையும் பரிசுத்த ஆவியையும், மாம்சம் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கு தீர்வு பரிசுத்த ஆவியிலேயே தங்கி இருக்கிறது. பரிசுத்த ஆவியில் தங்கி இருக்க வேணுமா இருந்தால் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும் என்பதே ரோமர் 8:2 தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீர் எங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். அவருடைய குற்றமற்ற இரத்தத்திற்காக அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். அவருடைய மாசற்ற இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நன்மையானவைகளை பேசும் அந்த இரத்தத்திற்காக அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். அந்த இரத்தத்தினால தேவரீர் எங்களை முழுதுமாக எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து பாவத்தின் பிடியிலிருந்தும் தேவரீர் எங்களை விலக்கினீர். அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து
கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் உம்முடைய வார்த்தைகளை போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதகராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. இப்போ கடந்த செய்தியில் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 2 மிக முக்கியமான விஷயங்கள். கலாத்தியர்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்தை செய்ய முயற்சித்து அதன் மூலம் நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்தார்கள். அப்படி முயற்சித்து அவர்கள் மாம்சத்தில் பிழைத்திருந்தார்கள் என்று நாம் மறந்திருக்கிறோம். ஆனால் கொரிந்தியர்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்தினாலே அல்ல, மனுஷர்களுடைய பிரமாணத்தை அவர்கள் கடைப்பிடிக்க தொடங்கி அந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்ட கிரியைகளை பின்பற்றி அந்த கிரியைகள் மூலம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள். அப்போ கலாத்தியர் தேவனுடைய பிரமாணத்தினால தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக ஆக விருப்பப்பட்டார்கள். அதே மாதிரி கொரிந்திய கிறிஸ்தவர்களும் மனுஷர்களுடைய கற்பனைகள், மனுஷர்களுடைய பிரமாணங்களின் மூலம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்க முயற்சித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். 2ம் ஒன்றையே பின்பற்றினார்கள். 2ம் அதாவது கலாத்தியர்களும் கொரிந்தியர்களும் ஒரே விதமான தாக்கத்தையே ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? பிரமாணங்கள், மனுஷனால பிரமாணங்கள் எதையும் செய்ய இயலாது. காரணம், மனுஷனால கீழ்ப்படிய முடியாது. இதுதான் மனுஷனுடைய பெரிய ஒரு பிரச்சனை. ஆனபடியால் மனுஷன் தான் ஏதாவது செய்ய வேணும் என்ற விருப்பத்தை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவினால் செய்யப்பட்டதை விசுவாசித்து தனக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துறது தான் புத்திசாலித்தனம் என யோவான் 6:28-29 தெளிவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ கொரிந்திய கிறிஸ்தவர்கள் என்ன மாதிரி அவர்கள் தங்களுடைய கிரியைகளை நடத்தினார்கள் என்பதை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்து கொள்வோம். மாம்ச பலத்தினால பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அப்போ முதலாவதாக கொரிந்திய கிறிஸ்தவர்கள் பிரிவினை உடையவர்களாக இருந்தார்கள் என்று 1 கொரிந்தியர் 12:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள் வாக்குவாதங்களும் பேதங்களும் இருந்தபடியினால் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடந்தார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3:3-5 சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக அவர்கள் துணிகரமாக சரீரத்தில் வேசித்தனம் செய்தார்கள். அதை சகல கொரிந்திய கிறிஸ்தவர்களையும் ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள் ஐக்கியமாக இருந்தார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது 2க்கும் வித்தியாசம். கலாத்தியர்கள் பின்பற்றின வழிக்கும் கொரிந்திய கிறிஸ்தவர்கள் பின்பற்றின வழியும் வித்தியாசமாக இருந்தாலும் தாக்கம் உண்டே. அப்போ கொரிந்தியர்கள் 3வதாக பவுல் அப்போஸ்தலரின் கிருபையின் செய்தியை அவர்கள் முற்றுமுழுதுமாக உதாசீனம் செய்தார்கள். இப்படியாக கொரிந்தியர்கள் மாம்சத்தில் பிழைக்க முயற்சித்தார்கள். தாங்கள் சுருக்கமாக மனுஷ கற்பனைகள், மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றின சிந்தனைகள் மூலம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக நடக்க கொரிந்தியர்கள் முயற்சி செய்தார்கள்.
பவுல் அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் கொரிந்தியரை நோக்கி அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் அறிந்த இயேசு வேறொரு இயேசு என்றும், அவர்கள் அறிந்த சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம் என்றும், அவர்களை ஆக்கிரமித்திருக்கும் ஆவி வேறொரு ஆவி என்றும், அது பரிசுத்த ஆவி அல்ல என்றும் அவர்களை எச்சரித்தார். 2 கொரிந்தியர் 11:4 இது பற்றி தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதுவே இன்றைய கிறிஸ்தவ சபைகளினுடைய தலையாய பிரச்சனை, அதாவது சாபக்கேடாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஏன் இந்த சாபக்கேடு ஏற்பட்டது என்று சொன்னால், அதாவது தேவனால ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழியை அறியவில்லையா இருந்தால், மாம்சத்தினால வாழ்கிறத தவிர, மாம்சத்தினால பிழைத்திருக்கிறத தவிர வேறு எந்த வழியும் கிறிஸ்தவர்களுக்கு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்கள் வேறொரு இயேசுவை ஆராதிக்க தொடங்குவார்கள். அப்போ இந்த சாபக்கேடு சர்வசாதாரணமாக எல்லா சபைகளிலும், அநேகமான சபைகள், ஏன் அப்படி அநேகமான சபைகள் என்று சொன்னால், அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதில்லை. ஆனபடியினால் வேறொரு இயேசுவை தழுவிக்கொள்றதை தவிர வேறு எந்த வழியும் அவர்களுக்கு இல்லை. அப்போ இதை பற்றி 2 கொரிந்தியர் 11:4 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கூறியிருக்கிறத பார்ப்போம். எப்படியெனில், இப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், முறைப்படி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அநேகமாக பொய்யான உபதேசத்தினால தான் இந்த வழிக்கு செல்கிறார்கள் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தெளிவாக 2 கொரிந்தியர் 11:4 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். எப்படி எனில், உங்களிடத்தில் வருகிறவன், ஏராளமான ஜனங்கள் உங்களிடத்தில், போதகர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். அப்போ பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், நீங்கள் அவர்களை பரிசோதித்து பார்த்து அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்களோ என்று சொல்லி அந்த ஆவியை நீங்கள் சோதித்து பார்க்க வேணும் என்று சொல்லி 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 2 கொரிந்தியர் 11:4 பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர்களை நோக்கி, எப்படி எனில், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான். ஆனால் அப்போ 1 கொரிந்தியர் 1:23 பவுல் அப்போஸ்தலர் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு ஆரென்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இதில் 2 கொரிந்தியர் 11:4 அவர் சொல்கிறது என்ன மாதிரி என்றால், நீங்கள் பரிசோதியுங்கள், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தான். ஆனால் அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. அப்போ கொரிந்தியர்கள் மட்டும் சகித்திருக்கவில்லை, அதான் உலகம் முழுக்க இருக்கிற அநேகமான கிறிஸ்தவ சபைகள் சகித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதனையே பவுல் அப்போஸ்தலர் நன்றாய் சகித்திருப்பீர்களே, அசுத்த ஆவியோடு இருந்தீர்களே, அசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்ததை அறியாமல் இருந்தீர்களே, அசுத்த ஆவி மூலம் வழி நடத்தப்பட்டீர்களே, வேறொரு ஆவி மூலம் வழி நடத்தப்பட்டீர்களே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் அவர்களுக்கு சொல்லியிருந்தார் 2 கொரிந்தியர் 11:4.
அநேக சபைகள் சகித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை பவுல் அப்போஸ்தலர் மறுபடியும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்களுடைய ஒற்றுமை அல்லது ஐக்கியம், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், அவர்களுடைய ஒற்றுமை, கொரிந்திய கிறிஸ்தவர்களுடைய ஒற்றுமை, கொரிந்திய கிறிஸ்தவர்களுடைய ஐக்கியம் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும். இல்லையேல் அது ஐக்கியம் அல்ல, இல்லையேல் அது ஒற்றுமை அல்ல என்பதை பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையிலேயே, எந்த அடிப்படையிலேயே, அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும் என்பதனை 1 கொரிந்தியர் 1:10 சகோதரரே கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருந்தார். மேலும் அவர்கள் அறிய வேண்டியதும் விசுவாசிக்க வேண்டியதும் என்ன என்பதனை பற்றி 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இதனை விசுவாசித்து இந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையிலேயே உங்களுடைய ஒற்றுமை இருக்க வேண்டும், உங்களுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும், ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேணும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர்களுக்கு சொன்னார். அதே புத்திமதி சகல கிறிஸ்தவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ எந்த அடிப்படையில் அது திருந்த வேணும் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 2:2 என்ற அடிப்படையிலேயே உங்களுடைய விசுவாசம் இருக்க வேணும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ அதன் மூலமாகவே பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்று ஆவிக்கேற்றபடி வாழ முடியும் என்பதனை 1 கொரிந்தியர் 1:17-18. அப்போ அதன் மூலமாகவே என்று சொல்லிக்க 1 கொரிந்தியர் 2:2 மூலமாகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும், ஆவிக்கேற்றபடி வாழ முடியும் என்பதை மேலும் தெளிவாக 1 கொரிந்தியர் 1:17-18 பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியர்களை நோக்கி சொன்னது என்னன்றதை சற்று விவரமாக பார்ப்போம். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு நான் வரவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன? அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாத படிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல், உலக ஞானம் இல்லாமல், மனுஷ ஞானம் இல்லாமல் தேவ ஞானத்தினால பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்போ என்னத்தை பிரசங்கிக்கிறதற்கு? கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு. ஏன்? அதுதான் சுவிசேஷம், அதுதான் சுவிசேஷம். பிறகு 18 சொல்லப்பட்டது, 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். இப்போ மாம்சத்தில் பிழைத்திருப்பவர்கள் யாவரும், எந்த மனுஷர்களாக இருந்தாலும் மாம்சத்தின் கிரியைகளினால்,
கலாத்தியர் 5:19-21. மாம்சத்தின் கிரியைகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டு அதற்கு அடிமைகளாகி பாவ சுபாவத்தினால் மறுபடியும் அவர்கள் ஆளப்படுகிறார்கள் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இவர்கள் மனம் திரும்பாவிட்டால் இறுதியில் தம்முடைய ஆத்துமாவையே இழந்து போக வேண்டி வரும் என்று சொல்லி கலாத்தியர் 5:21 சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பாமல் தம்முடைய ஆத்துமாவையே இழந்து போன சில நபர்களை கிறிஸ்தவர்கள் நினைவு கூறுவதன் மூலம் மாம்ச பலத்தில் பிழைத்திருப்பதன் பிரதிபலனை அவர்கள் இலகுவாக உணர்ந்து கொள்ள முடியும். அநேகமான கிறிஸ்தவர்கள் மாம்சத்தில் பிழைக்க முயற்சித்து தம்முடைய ஆத்துமாவையே இழந்து போனார்கள். அப்போ அவர்கள் யார் என்பதை நிச்சயமாக ஒரு கொஞ்சம் ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆத்துமாவே அவர்கள் இழந்து போனார்கள். அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட சில கிறிஸ்தவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யார் அவர்கள் என்று சொல்லி. உதாரணமாக ஆதாமும் ஏவாளும். இது பற்றி ஓசியா 6:7 யோபு 31:33 சொல்லப்பட்டிருக்கிறது. காயின் தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போனான். யூதா 11 சொல்லப்பட்டிருக்கிறது. அபியுவும் நாதாவும் தங்களுடைய ஆத்துமாவை இழந்து போனார்கள். லேவியராகமும் 10:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. கோராகு, தாத்தான், அபிராம் ஆகியவர்கள் தங்களுடைய ஆத்துமாவை இழந்து போனார்கள் என்று எண்ணாகமம் 16:32-33 சொல்லப்பட்டிருக்கிறது. அகித்தோப்பல் 2 சாமுவேல் 17:23 சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போனான் என்று சொல்லி. சவுல் ராஜா தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போனான் என்று 1 சாமுவேல் 31:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய சீஷர்களுக்கு அப்படி நேர்ந்தது என்று சொல்லி யோவான் 6:66 சொல்லப்பட்டிருக்கு. அனனியா சப்பீராளுக்கு அப்படி ஏற்பட்டது என்று அப்போஸ்தலர் 5:5-10 சொல்லப்பட்டு கிடக்கு. இமெனேயுவுக்கும் பிலாத்துவுக்கும் அப்படி ஏற்பட்டது என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2:17-18 சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாஸ் காரியோத்து அப்போஸ்தலர் 1:16-29 அவனும் தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக ஏராளமான கிறிஸ்தவர்கள் மாம்சத்தில் பிழைத்து தம்முடைய ஆத்துமாவை இழந்து போனார்கள். தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவார்கள் என்று சொல்லி ரோமர் 8:13 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தில் பிழைத்திருக்க முயற்சிப்பார்களாக இருந்தால் அவர்கள் சாவார்கள் என்று சொல்லி ரோமர் 8:13 பரிசுத்த ஆவியானவர் ஸ்ட்ராங்காக எச்சரித்திருக்கிறார். அப்போ செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டியதே தேவனால் நியமிக்கப்பட்ட வழி. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 5:16-17 சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ நாம் ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டியது தேவனால நியமிக்கப்பட்ட வழி என்றதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்திற்கு நாம் கடனாளிகள் அல்ல என்ற சொற்றொடரின் ஆவிக்குரிய பொருளை விவரமாக பார்ப்போம். மாம்சத்தின்படி நடப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. நாம் ஆவியின்படி தான் நடக்க வேணும். கிறிஸ்துவுக்கு நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோமே தவிர மாம்சத்துக்கு அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய மாம்சம் அப்போ என்னத்துக்காக மாம்சத்துக்கு நாங்கள் கடனாளிகளாக இருக்க முடியாதன்றதை கவனமாக அறிந்து கொள்ள வேணும்.
மாம்சம் நமக்காக சிலுவைக்கு போய் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களுக்காக போய் சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து அவர் மரித்து உயிர் தெழுந்து நம்முடைய பாவத்தில் இருந்து அவர் விடுதலை தந்தார். அப்போ அவருக்குத்தான் நாம் கடனாளிகளாக இருக்க வேண்டும். அவருடைய ஆவிக்குத்தான் நாங்கள் கடனாளிகளாக இருக்க வேண்டுமே தவிர மாம்சத்துக்கு கடனாளிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏன்? மாம்சம் நமக்காக சிலுவைக்கு போகவில்லை, நமக்காக இரத்தம் சிந்தவில்லை. அப்படி சிந்தினாலும் தேவன் அதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின் செயற்பாடுகளினால் ஏற்படுவது துன்பமே தவிர வேறொன்றுமல்ல. மாம்சத்தின் செயற்பாடுகளினால துன்பமே ஏற்படுகிறது. கிறிஸ்தவர்களுக்கு துன்பமே ஏற்படுகிறது. ஆபிரகாம் மாம்சத்தினாலே ஏவப்பட்டு அவன் மேற்கொண்ட செய்கையின் மூலம் தன் வாழ்நாள் முழுக்க வேதனை அனுபவித்தது மட்டுமல்ல, முழு விசுவாச குடும்பத்தாருக்கும் வேதனையை ஏற்படுத்தி வைத்தான். அப்போ மாம்சத்தினால் எடுக்கும் முயற்சிகள் எந்த காலமும் துன்பத்தையே ஏற்படுத்தும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சம் தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறதென்ற ஒரு உண்மையை நாம் தெளிவாக நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும். ரோமர் 8:7 அதை உறுதிப்படுத்துகிறது. அடுத்ததாக மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி ரோமர் 8:8 சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர்லையும் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆர் பிரியமாய் இருப்பார்கள் என்று சொன்னால், அதாவது ஏனோக்கு பிரியமாக இருந்தான் என்று சொல்லப்பட்டு கிடக்குது. அப்போ மாம்சத்துக்குட்பட்டிருந்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாதுன்றதை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றது மாம்ச சிந்தை எந்த காலமும் மரணத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி ரோமர் 8:6 சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்களிடம் அந்த பாவம், அப்போ எந்த மனுஷன் மாம்ச சிந்தை உள்ளவனாக இருக்கிறானோ, எவன் மாம்சத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறானோ அவனில் அந்த பாவம் ஆதாமில் இருந்து பிறப்பு மூலம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கொள்ள நோய் போல் வந்த அந்த பாவம் மறுபடியும் செயற்பட தொடங்கி விசுவாசியை ஆக்கிரமித்து அவனை மறுபடியும் ஆளுகிறதென்ற உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். நிலைமை கட்டுக்கடங்க முடியாமல் போனபடியினால் அந்த அனுபவத்தினால வேதனை அடைந்த பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார். அப்போ மாம்சத்திலே எந்த மனுஷன் ஏவப்படுகிறானோ முடிவில் அந்த பாவத்தினாலே அவன் மேற்கொள்ளப்பட்டு பவுல் அப்போஸ்தலர் சந்தித்த அதே வேதனையை அவனும் சந்திக்க வேண்டி வருமே தவிர எந்த விதமான விமோசனமும் ஏற்பட போகிறது இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஆமென். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.